There is a place of quiet rest near to the heart of God, which the sin cannot molest. Near to the heart of God. There is a place of quiet rest. Right? Thank you, Jesus. Thank you, Father. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாக ஓடி போய் சுகமாயிருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, பாடுறோம், உன்னதமான மறையில் இருக்கிறவன் சர்வருடைய நிலையில் தங்குவான். ஹீ டுவெல்லத் இன் தி சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் தி மோஸ்ட் ஹை இல்லையா? விக்கினங்கள் கடந்து செல்லும் மட்டை ஆண்டவர் உன்னை வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? திஸ் ஆர் ஹஸ் காட் சிக்னிஃபிகன்ஸ் இன் யுவர் லைஃப். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருந்தால் அது நிச்சயமாக நடக்கும். அந்த நல் நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி வீட்டில் இருந்து forget about this meeting. வீட்டில் இருக்கிறீங்க, இன்றைக்கி சாட்டர்டே ஃப்ரீ, 2:30 to 5:30 I will pray அப்படின்னு நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் இந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு பல விதத்திலே ஆவிக்குரிய ரீதியாக உற்சாகத்தை தரும். ஆமென் சொல்லுங்கள். அதனால தான் தாவீது ராஜாவுக்கு எவ்வளோ பெரிய ஹெல்த் அண்ட் வெல்த் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் இருக்கும். அவன் சொல்கிறான், தேவனுடைய சாநிதானத்தில் இருக்கிற ஒரே நாள் மிகுந்த நல்லது. அப்போ இது ரொம்ப ஒரு வைட்லி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நினச்சிக்கொள்ளுங்க. ரெண்டாவது என்னென்னா, சாத்தான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் என்ன சொல்லுவான்னா, கமா சொல்லிகிட்டே வருவான். கமா ஆண்டவர் ஒரு நாள் கூப்பிட்டு அதை ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக மாற்றிடுவார். அதோட தட்ஸ் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு சப்போர்ட் பண்ண என்ன வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அவ்வளோதான், ஒரு ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சு போச்சு. ரைட்? தேவன் ஆஸ்வதிப்போராக. வசனத்தை வாசிக்க கேளுங்கள். யோபு 42:2 வேதம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது. ஆமாம். அப்போது இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி என்ன நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, சாத்தான் ஒரு வாக்கத்தை கொடுத்துருக்கான். பாதி தூரம் வந்துட்டீங்க, கடைசி வரை உன்னை லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு தொல்லை கொடுப்பான். அதனால தெரிஞ்சுக்கோங்க, he will not leave you that easily. சரியா? 50% மேலே போயிட்டான், என் உடியா அந்த ஆளை உடியா, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் சென்டர் ஆஃப் காட்ஸ் எல்லாம் இருக்கு. இல்லை லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்கு பெரியவர். ரைட்? அடுத்தது, தேவன் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தால் அவர் சொல்லாகவும் கட்டளையிட நிற்கும். ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்காரு. அப்போது வாழ்க்கையில் ஒருவேளை எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி ஓடிட்டுருக்குன்னா கூட ஆண்டவர் உனக்கு எந்த ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அதை செய்கிறது எப்படின்னா, சில காரியங்களை வச்சு சாத்தாவனை லாக் பண்ணியிருப்பான். அதை அந்த ஷேக்கிள்ஸ் எல்லாம் அவர் ரிமூவ் பண்ணுவார். அப்பொழுது நீ விடுதலையோடு போய் ஊழியம் செய்வாய், உன் குடும்பமாக போய் ஊழியம் செய்வார். அதற்கு தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். தலைவனைக்கு ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த நாள் என்னோடு கூட பேசணும்னு சொல்லுவோம். அன்பினேசுவை எங்களோடு கூட பேசுவோம். இந்த பிள்ளைகள் வெயில் ஆண்டவரே 40 டிகிரி ஆண்டவரே அதில் வந்திருக்காங்க. இந்த பிள்ளைகளை ஆஸ்வதியும் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வெளியில் உட்கார்ந்தவளை வந்த பெண்ணுக்கு ஆண்டவரே ஜீவ தண்ணீரோட நதிகள் அவளிலிருந்து புறப்பட்டு போல் இந்த நாள் அவள் கூட பேசுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே. ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறாரா? ஆம். ரைட்? வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு முறை நான் வீட்டுக்கு வந்துட்டு வெளியே போகிறேன். அப்போ ஒரு ஏழை சகோதரிங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. சொல்லுங்கள் சிஸ்டர், என்ன ஒன்று சொன்னேன். இல்லை உங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்தாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன்னு. சரி சொன்னேன், இல்லை வெளியே போகிறேன், உங்களுக்கு சின்ன ஜெபம் பண்ணுறேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணி முடிச்ச ஒன்று அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க. அப்போது தேவன் பெரியவர். நான் கேட்டேன், அவங்களுக்கு ஏன் அழுகுறீங்க, என்ன வாட்ஸ் யுவர் ப்ராப்ளமா? சொன்னாங்க, எங்கள் வீடு ஒரே ஹால், ஒரு குடிசை வீட்டில் இருக்குது. மேலே அப்ஸ்டேர்ஸில் குடிசை போட்டிருக்கேன். ஒரு மூலையில் எங்கள் அடுப்பெல்லாம் இருக்குது, இன்னொரு மூலையில் திங்ஸ் இருக்குது, இன்னொரு மூலையில் பசங்களும் ஹஸ்பண்ட் தூங்குறாங்க. இன்னொரு மூலையில் உட்காந்து காலையில் 3 மணிக்கு நான் ஜெபம் பண்ணேன். என்ன வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபம் பண்ணணும், அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி சொல்லி அதற்கான பதில் சொன்னீங்க. அப்புறம் அந்த ஏழை சகோதரி அந்த ஏழையாக இருக்கிறன்னா அந்த குடிசை வீட்டிலே செய்த ஜெபத்தை தேவன் கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஊழியன்ட்டை சொல்லுகிறாரே, நான் மனமுடைந்து அழுதுன்னு சொன்னாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள்.
அப்போ நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்ம அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் இல்லையா, ஆண்டவர் எல்லோரும் கேட்க மாட்டார். நோ நோ நோ, அது தட்ஸ் நாட் த ரைட் வே ஆஃப் திங்கிங். ரைட்? எந்த பாவியாக இருந்தாலும் தள்ள மாட்டார். என்ன இருந்தாலும் அவர் கூட பேசுவார், இடைப்படுவார். He will vindicate that he is with you. Right? அப்போ யூ நீட் லாட் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் காட். உனக்கு ரெவலேஷன் இருக்கணும். அநேக காரியம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மாவை பிடிக்கிறது ரொம்ப எளிதாக. ஆண்டவர் உன்னை பற்றி அறிந்திருக்கிறார். நீங்கள் கூட்டு வர ஆத்மாக்கள் கூட நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம், ஆண்டவர் ஏதாவது விதத்தில் ஈடுபடுவார். சாட்சி மூலமாகவோ பாடல் மூலமாகவோ ஏதாவது இல்லை. ஒருவேளை தம்பி பாடினதை போல் ஒரு பலனும் இல்லை, எனக்கு கை காலெலாம் தள்ளாடுது, ஏழி வர கூட முடியல அப்படின்னு இருந்தாலும் அவர் புது பலன் தருவார். எலியாவோடு கூட இருந்த தேவன் உன்னோடு கூட இருப்பார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அநேகருக்கு கடைசி நிமிஷ ப்ராப்ளம். என்ற ஒரு சகோதரி சொன்னாங்க, 4 பேர் என் பொண்ணை பார்த்தாங்க, ஆல்மோஸ்ட் ஓகேன்னு சொல்லி தான் வந்தாங்க. அவ்வளோ பிரியாணிலாம் செய்து போட்டு நாங்கள் எவ்வளோ பண்ணோம். 4 பேருமே போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க, வரலைங்க. அப்போ என்னுடைய டாக்டருடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கன்னு சொன்னார். ரைட்? இங்கே ஒரு தம்பி இருக்காரு, அவர் என்ன சொன்னார், 4 இன்டர்வியூக்கு போயிட்டாங்க, லாஸ்ட்டில் சொல்லிட்டாங்க போங்க ஆர்டர் வரோம், நாங்கள் வரல. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. ரைட்? திருமணங்கள் சில சகோதரி சொல்கிறாங்க, கரெக்டாக அவ கன்சீவ் ஆகிறேன், 2வது வருஷம் 3வது வருஷம் சாப்பாட்டு ஆகிடுது. டாக்டருங்களே பேஃபில் பண்ணுறாங்க, என்னவா இருக்கும். அப்போது சாத்தான் லாஸ்ட் மினிட் வரையும் விட போராடுவோம். அதான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அப்போது நீ எப்போமோ ஒரு காரியத்தை நினச்சிக்கணும், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் முன்னில் இருக்கவர் பெரியவர். உன்னுடைய வேலை தெருவில் போய் பிரசங்கம் பண்ணுறதுன்றது அடுத்த லெவல், சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறது அடுத்த லெவல். ஃபஸ்ட்டு லெவல்லையே நீ ஆண்டவர் உண்மை உள்ளவர்னு மற்றவர்கள் சொல்லணும் இல்லையா? அப்போ உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் நல்லா நடந்ததான்னு சொல்ல முடியும் இல்லையா? ஒரு நாள் சாயங்காலில் உட்காந்துருந்தேன், என் பழைய நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் 6 feet ஹைட்டாக இருப்பார், நல்ல பாடி பில்டர், பாடி எல்லாம் வச்சுருப்பார், ஹேண்ட்ஸம், மீசகஸ் வச்சு போலீஸ். அவர் வந்தார், ஏறி தட்டினார், ஏறி பார்த்தேன் ஏறணும். கூட இன்னொருத்தர் வந்தார். அவர் பார்த்திங்கன்னா அதே 6 அடி ஃபேர் ஆகிறதுனால 2 பேரும் 40-45 இருப்பாங்க. அப்போ 2 பேரும் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தோடனே நம்ம நண்பர் சொன்னார், இவர் வேறு மார்க்கத்தில் இருக்கவர், ஆர்த்தடாக்ஸ் பிராமின். இவருக்கு இயேசு கிறிஸ்துவெல்லாம் பிடிக்காது. நான் எப்படியும் இயேசு கிறிஸ்துவ சொல்லிவிடுவேன்னு அவருக்கு தெரியும். அதனால் நம்ம புள்ளி குத்திட்டார். அடுத்தவொன்னே இயேசுன்னு சொல்லாதரா, இருந்தாலும் சும்மா கூப்பிட்டு வந்திருக்கேன், ஏன்னா என்கிட்ட வண்டியில் பிரதர் உங்களை பார்த்தே ஆகணுன்றதுக்காக அவர் ஏற்றிட்டு வந்திருக்கிறேன். ரைட்? நமக்கு இயேசு கிறிஸ்து இல்லைன்னாக்கா ஆண்டவருடைய ஃபைட் பேட்டில் இது. நம்ம இதுக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விட்டுட்டு நான் பேசிட்டே இருந்தேன். ஆண்டவரே இப்படி சொல்லிட்டான் சொல்லிட்டேன். திடீர்னு ஆண்டவர் சொன்னார், கவனமாக கேட்கணும். ஏன்னா அப்படி சொன்னேன். டக்குன்னு திரும்பி, சார் நீங்கள் அபிராமம் போகிறோம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ரயில்வே ஸ்டேஷன் எதிராக ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கே 1 மாதம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினீங்களே, அது பதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை அது ஒன்றும் நடக்கலை சார். சரி, நம்ம AK-47 ஒரு புல்லட்டில் அடிச்சிட்டோம். ரைட்? நான் அந்த ஆளை பார்க்கல, நமக்கு தான் 90 degrees தெரியுது இங்கே. ரைட்? அவரே இவர் நம்ம ஃப்ரெண்டே பார்த்து பேசிட்டு இருந்தேன். அப்புறம் சரி வாங்க அவர் கட்டம் நம்ம உள்ள இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். அங்கே ஜெபத்துக்கு கூப்பிட்டு போனேன். அவர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு நானும் வெளியே வரேன். வெளியே அந்த டால் மேன் உள்ளே சொன்னார், எனக்கு உள்ளே வந்தோடனே முட்டி போட்டு டமால் என் காலில் விழுந்தார். இந்த காரியம் யாருக்குமே தெரியாது, பல தெய்வங்களும் இது பண்ணிட்டேனா, இந்த இயேசு எனக்கு வேண்டும்னாரு. அப்போது நான் இது பண்ணேன். உடனே நான் என்ன சொன்னேன், அவர் கை நிறைய கட்டியிருந்தார். அங்கே எழுதுகிற டேபிளில் வச்சுருக்கிற கத்திரிக்கோல் எடுத்து அதை வெட்டினேன். இந்த கயிறெலாம் வெட்டிடுங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சுவிசேஷன் கொடுத்தேன். 15 நாள் கழித்து அவர் ஃப்ரெண்டு அவரும் சேர்ந்து வந்தாங்க. என்கிட்ட நன்றி சொல்ல முடியாது வந்தாங்க. சொன்னாங்க, இவர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. உங்களுக்கு கத்தடி சத்தத்தை கவனமாக கேட்கணும். அந்த காலத்துலலாம் டெலிபிரிண்டர்னு ஒன்று இருந்தது. ரைட்? இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் டெலிபிரிண்டர் இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோட் வேர்டு வச்சு தான் அடிப்பாங்க. அந்த காலத்தில் டெலகிராம் தானே, டெலகிராம் மேன் இருப்பாங்க, அவன் வீட்டில் கொண்டாந்து கொடுப்பான்.
அவன் வந்து சைக்கிளில் போட்டாலும் நினச்சான் ஐயோ யாரோ போயிட்டாங்க போல் இருக்குதுன்னு. ரைட். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, 4-5 வயல் தான் இருக்கும். டேடி நாட் டூயிங் வெல், ஸ்டார்ட் இமீடியட்லி, அவ்வளோதான் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூ நடந்துகிட்டு இருந்தது. ஒரு டெலிபிரிண்டர் கம்பெனி தான். எல்லாம் கும்பலாக நின்று கடற்கடன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஒட்ட மாட்டேன் நல்ல விசுவாசியம். இந்த காலத்து சண்டே கிளாஸ் கதை இப்போ கேட்குறதுக்கு உங்களுக்கு அப்சர்டாக இருக்கும், கேளுங்க, என்ன பரவாயில்ல. அப்போ வந்து அப்படியே கேட்டுருந்தாங்க. அப்போ என்ன பண்ணால் அப்படியே உட்காந்து திடீர்னு அவன் ஒரு பையன் எழுந்துச்சி போய் நேராக போய் எங்கெங்கே 220ன்னு போயிட்டு அந்த கதை தட்டி உள்ளே போயிட்டான். என்ன சார் நீங்கள் உள்ளே வந்தீங்க? இல்லை, அங்கே டெலிபிரிண்டர் சத்தம் கேட்டது, இன்டர்வியூலாம் ஆரம்பிச்சிருச்சு, யாராவது ஃபஸ்ட்டு வந்தவங்க வாங்க 220 ரூம் நம்பர்னு கேட்டது. அந்த டெலிபிரிண்டர் சத்தத்தை வச்சுட்டான் சார், நீ தான் செலக்டட், மிச்சவங்களாம் வீட்டுக்கு அனுப்பியான்ட்டான். சாமுவேல் சொன்னால் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? உன் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைபிள் ஸ்டோரி படிக்க போகிறோம். இப்போ நானே மிஸ்ட்ரிலாம் சொல்கிறேன் இல்லையா? இதெல்லாம் மிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அதனால் ஒரு டீப்பர் ட்ரூத், வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரரெல்லாம் வந்து எகிப்தில் அடிமைத்தனத்தை இருந்தாங்க. மோசே அனுப்புகிறாரு. அனுப்பி அவர்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள்லாம் வெளியே போகணுங்கன்னு சொல்கிறாரு. எல்லோரும் பண்ணி வனாந்தரத்தில் வந்துட்டாங்க. வனாந்தரத்தில் அவங்க ஒவ்வொரு முறையும் முறுமுறுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சுற்றி விட்டார் இல்லையா? சுற்றி விட்டார். கடைசியில் 39வது வருஷம் வந்து கானான் கிட்ட போயிட்டாங்க. ரைட். கானான் கிட்ட போய் அவங்க காத்துட்ருக்குறாங்க எல்லாரும். உடனே மோசே வந்து 2 பேர் அனுப்புகிறான், யோசுவா, காலிப். இவங்க 2 பேரும் விசேஷித்த ஆவியுடன் போட்டிருக்கு, அனாயிண்டட் பீப்புள். அது இல்லாத ஒவ்வொரு கோத்தத்தை ரெப்ரஸன்டேட்லாம் வச்சு 12 பேர் அனுப்புகிறான். இவங்கெல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு இவங்களெல்லாம் காத்துட்ருக்குறாங்க. அவன் போய் உள்ளுகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டான். வந்த உடனே இந்த 10 பேர் என்ன சொன்னாங்க, ரைட், நாங்கள் அங்கே போய் பார்த்தோம், நல்ல பட்டனெல்லாம் கட்டி வச்சுருக்கான், நிறைய மரம்லாம் போட்டிருக்கான், பழம் வச்சுருக்கான். ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திராட்சை பழங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் கொண்டாந்துருக்கோம். ஆனால் நாங்கள் என்ன கேள்விப்பட்டோன்னா, அந்த ஊரில் ஃபுல்லாக வந்து ஜெயன்ஸ் இருக்கிறாங்க. ரைட். அப்போது அவங்களெல்லாம் பார்க்கலை, இருந்தாலும் அவங்கெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது, ரைட், அந்த காலத்தில் செல்ஃபிலாம் இல்லை. அவன் பார்த்தோன்னே நினச்சிட்டான் நம்ம ஒன்றும் இல்லை, வெட்டிக்கிளிகள் போல் இருந்தோம். சரி, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அந்த தேசத்தின் ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் மிகவும் பெரிதாக இருக்கிறது. அங்கே ஏனாக்கினுடைய புத்திரரை கண்டோம், நம்மை காட்டிலும் அவள் பலவான்கள், நாங்கள் வெட்டிக்கிளிகள் போல இருந்தோம் என்று சொல்லி அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். யார் இந்த 10 பேர்? அன்று இரவு முழுதும் முழு இஸ்ரவேலரும் அழுது கொண்டே இருந்தார்கள். எகிப்து தேசத்திலே நாங்கள் செத்து போயிருந்தால் தவிர நாங்கள் இப்பொழுது ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாங்கள் மீண்டுமாக எகிப்துக்கு போகிறோம். சாத்தான் என்ன பண்ணிட்டான், அவன் ஏஜென்ஸை வச்சு இஸ்ரவேல் புத்திரரை சோக் பண்ணிட்டான். நல்லா கவனிங்க, நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டாக அடுத்தது வெற்றி தான் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பிளாக் ஹெட் கொண்டாந்துருவான். ஆமாம், எஸ் நதர் நம்பனை, இப்போ பதில் சொல்லு அப்படின்னு. கடைசியில் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னு தெரியுங்களா? ஒரு தலைவனை ஏற்படுத்தலாம், ஒரு சின்ன எம்எல்ஏ எலெக்ஸ் மாதிரி வச்சு ஒருத்தரை பண்ணி வாழ்க எழுன்னு கத்தி அவனுக்கு மாலையை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டான்ட்டான். அப்போது என்னைக்கு நீ இவ்வளோ தூரம் வந்து வனாந்தத்தில் கஷ்டப்பட்டு வந்திருக்க, யாரோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிவிட்டு, ரைட், நீ நைட்டெல்லாம் அழுது நீ வந்து திரும்பி போகிற அப்படின்னு சொன்னீங்கன்னா, உனக்கு என்னென்னா ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதை நீ இழந்து போகிறாய். புரியுதா? அப்போது உன் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஆண்டவர் இதெல்லாம் செய்திருக்கிறாரு சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு பிரதர், ஆனால் ஒன்றும் நடக்கலை, எங்கள் வீட்டில் ரட்சிப்பு வரல, நானும் ஜெபிச்சு பார்க்குறேன், பொருளாதார இது இல்லை, நிறையா பிரச்சனைகள் இருக்குது பிரதர், டோன்ட் வரி. ரைட். இதுக்கு 4 காரியங்கள் இருக்குது எதனால் வருதுன்னு. இதுதான் பேசிக் கான்செப்ட் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு மிஸ்ட்ரி, ஒரு கான்செப்ட் இருக்கும். என்ன ஆகுதுன்னா, முதல்ல அவளுக்கு சவுண்ட் பேரியர் இருந்தது. அவள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் கேள்விப்பட்டோம். ஃபஸ்ட்டு என்ன நெகட்டிவாக என்ன பண்ணுறான், கேள்விப்பட்ட சொல்கிறான். போய் விசாரிச்சிருப்பாங்கல்ல, ஸ்பைனாக என்ன நேராக போய் நடு ரோட்டில் நடந்து போவான், இல்லை வேறு ஏதாவது பண்ணி ஒன்று வேலைக்கார மாதிரி போய் நின்றுருப்பான். எப்படி இருக்காங்க அவங்கெல்லாம் பலவான்கள். ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணது என்னென்னா கேட்குறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாட் யூ லிசன் இஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். ரைட்.
ஏவாளுக்கு இதே காரணம் தான் வந்தது. அதான் சொல்ல போகிறேன் அடுத்தது. ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறான், ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் சாப்பிடாம சொன்னாரான்னு கேட்டான். இவனுக்கு எதுக்கு என்னம்மா ஆண்டவர் என்னைக்கு, அதாவது வாழ்க்கையில் பிரச்சனை வருது எதுனாலுனாக்கா, ஏவாளை வந்து அவள் கூட இருக்கான்னா அவன் மதியானம் தூங்கிட்டு இருப்பான் போலுக்கு. அவன் ஏஞ்சி ஒரு வாக்கிங் போயிட்டான், தனியாக பிடிச்சிட்டான். ரைட், அடுத்தது பாருங்கள். ஐ பேரியர். நாங்கள் வெட்டிக்கிளிகள் போல் இருந்தோம். என்ன செல்ஃபியாக எடுத்தாங்க? இல்லை, அந்த காலத்தில் செல்ஃபி இல்லை. அது சொல்கிறோம், நாங்கள்லாம் ரொம்ப வச்சுட்ட பசங்களாக இருக்கும். ஏன் இப்போவுமே சொல்கிறேன், ஆண்டவர் உனக்கு செய்கிறன்றாரு. எப்படி செய்ய போகிறான்னு அவர் சொல்லலை உனக்கு. நீ போய் அங்கே இருக்கலாம் வெட்டி வச்சுருப்பாங்கடா, அதை எடுத்து நீ யாருக்கு ஆர்டர் பண்ணுன்னு சொன்னால் இவன் சொல்கிறான் நாங்கள் வெட்டிக்கிளி போகிறோம். மூணாவது என்ன சொல்கிறான், ரொம்ப நாள் ஆட்சி பிரதர் வாக்குத்தத்தம் கொடுத்து. என்ன பிரதர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? சொன்னவன் ஒரு டைம் பவுண்டாக இருக்கவனா? என் பொண்ணுக்கு 60ஆம் கல்யாணம் தான் ஆகும் போல் இருக்குது. இப்படியே சொல்லியிருந்தா எப்படி பிரதர்? நான்காவது மைண்ட் செட் பேரியர். அவங்க என்ன சொல்கிறாங்க, 8th நாங்கள் இருந்தால் நல்லது. நீ அடி போய் போட்டு அடி வாங்கினா அதை மறந்துட்டல. வெள்ளைக்காவும் வெள்ளரிக்காவும் இருந்த காரியங்கள் தான் உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? வேறு எதுவும் இல்லையா? உனக்கு மாத சம்பளமாக வாங்கிட்டு அப்போ டெஸ்கில் உட்காந்து வேலை செய்யுது. வேதம் சொல்லுகிறது, பார்வோனின் ஆரோட்டிகள் அவளுக்கு கல் கொடுக்காததுக்கு இது பண்ண வைக்கல் கொடுக்காத அடிச்சாங்கன்னு போட்டிருக்கு. அதை மறந்துட்டாங்க பாருங்கள். அப்போது 4 காரியம் வந்து உனக்கு வந்து மைண்ட் செட் ப்ராப்ளம் வருது. ஒன்று சவுண்ட் பேரியர், அடுத்தது ஐ பேரியர், மூணாவது டைம் பேரியர், நான்காவது மைண்ட் செட் ப்ராப்ளம். அப்போது இதே 4 இதில் தான் ஏவாள் விழுந்தா இல்லையா? கண்டு இச்சித்து எடுத்து சாப்பிட்டு எடுத்து போய் அவனுக்கு கொடுத்தான் க்ளோஸ். அப்போ அவன் வாழ்க்கையில் when you are in a crucial phase and God has to reply to you, when you are thinking that God will reply to you, that you have to be very careful with what you listen, with what you see. நீங்கள் பாருங்களேன், எந்த அற்புதம் பாருங்களேன். கப்பலில் இருந்தாங்க, போயிட்டுருக்காங்க, பாதியில் நல்லா வாக்குத்தத்தம் இருக்குது, கரைக்கரை போகணுன்னு. யாரோ ஒருத்தர் வந்தால் அவர் ஆவேசம் போல் இருந்தார்னு கத்துறாங்க, ஆவேசம்ன்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான், காற்றையும் கடலையும் பார்த்தா புஷ்கன் உள்ளே போனான். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த 4 காரியம் தான் வாழ்க்கையில் அஃபெக்ட் ஆகுது. அப்போ இந்த 4 காரியத்தை கொடுத்து 3 குரங்கு பற்றி படம் போட்டிருப்பான். அது நீங்கள் சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை சொல்லது இல்லை. ஒன்று வாய் மூடின்னு இருக்கோம், இன்னொன்று இருக்கோம் கண்ணு மூடிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா உள்ளே போனாங்க. ஆனால் இவர்களுக்கும் மோசேட்ட சொன்ன சண்டை போடலான்னு சொன்னவனுக்கும் ஒரே வித்தியாசம்தான், அவளுக்குள்ளாக ஒரு விசேஷத்தை ஆவி இருந்தது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருங்கம், அதுக்குள் ஓடி சுகமாக இருப்பான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் போகிறேன், எனக்கு பதிலாக தேற்றவனால் வருவார், அவர் செட்டைகளை அடித்து அப்படியே மூடிட்டு வருவோன்னு. அதான் துருங்கம், எப்போவுமே இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆம்னிபெர்சன்ட் அண்ட் ஆம்னிபொட்டன்ட். உன் கூட இருப்பார். பிள்ளைங்க போனால் பின்னாலே போவார், எல்லா காரியங்களும் செய்வார். நீ ஓடி போய் உள்ள தேவையில்லை. ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். உனக்காக என்ன செய்தால் அதெல்லாம் சொல்லி முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ரைட், இப்போ பாருங்கள், சில காரியங்கள் சொல்ல போகிறேன். இது வந்து எப்பவுமே நாங்கள் உடனே சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கோம் சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியுங்க, எங்களுக்கு தெரியாதா, நாங்களாம் சர்ச்சுக்கு போகலையா? நாங்களும் சர்ச்சுக்கு போகிறோம். நீ தான் மதியானம் 1:30 மணிக்கு வெயிலில் பயந்து இதில் வச்சுன்னு புஷ்ஷுன்னு போகிற மீட்டிங்க்கு, நீ வீட்டிலே இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. இது வந்து நேச்சுரல் இல்லையா? இந்த உலக பிரகாரமாக யாரெல்லாம் பெரிய காரியங்களை சாதித்தாங்களோ அவர்கள் எல்லாருமே டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தது. பைபிள் மட்டும்தான் அவர் பிரசங்கம் பண்ணுவார் இல்லை, நான் சொல்கிறேன் கேளுங்கள்ல. எந்த விதமான எண்டவர் இதில் என்னென்ன அதிசயம், நான் சொல்கிற 4 பேருமே பார்த்திங்கன்னா விசுவாசிகள். 86% ஆஃப் த பெரிய கண்டுபிடிப்புகள் உலகத்தில் ஜூயிஷ் அமெரிக்கன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இஸ் நாட் எ ரைட், இட் இஸ் அ ப்ரூவ்டு ஸ்டேட்மெண்ட். சரி, முதலாவது பார்த்திங்கன்னா டெலிஃபோன் கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அவன் வந்து அவங்க ஒரு டெஃப் அண்ட் டம் ஸ்கூலில் போய் வேலை செய்தான். அங்கே ஒரு ரொம்ப அழகான பொண்ணு தான் அதை கட்டிட்டு வந்தோடனே அந்த புது தொடப்பம் பிறக்கிற மாதிரி அது கொஞ்ச நாட்டில் என்ன பண்ணிட்டான், இவளுக்கு எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணுவான் தான் ஆரம்பித்தான். ஈ லேண்டட் இன் டெலிஃபோன். ரைட், ஒரு ஸ்டேஜில் அவன் என்ன கொஞ்சம் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வெஸ்டர்ன் யூனியன் டெலிகிராஃப் என்ற இடத்துல 800-1876 எடுத்து மாதிரி காமிச்சான். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதில் ஒரே நேரத்தில் ஒரு ஆளுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்ட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்ஃபோன் வந்துட்டு கட்ட விரல் குட்டவரால் வரைக்கும் தேக்கிறாங்க காலையிலேருந்து. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுடுவாங்க, இப்போ செல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்றான். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் பிற இந்த செய்தியெல்லாம் எடுத்து போட்டு அதை ஒரு சின்ன போட்டு இங்கே தொங்க விட்டு போகிறாங்க.
அப்படி ஆகிப்போச்சு. ரைட். அடுத்தது பாருங்கள், ஏரோப்ளைன். அவன் ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சவன் என்ன பண்ணான், கொஞ்ச நாள் கழிச்சு ராயல் சொசைட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் லண்டன் அங்கே போய் காட்டுறான். அவங்க சொல்லிட்டாங்க, நாங்களாம் சயின்டிஸ்ட்டு, நத்திங் கேன் ஃப்ளை ஹையர் விச் இஸ் ஹையர் தேன் ஏர். காற்றை விட வெயிட்டாக இருக்கிறது, பறக்காது, அகேன்ஸ்ட் கிராவிட்டி சொல்லிட்டாங்க இல்லையா. அப்புறம் ஏதாவது ஒரு வீட்டில் பெரிய கிரவுண்டு இருந்ததுன்னா அதில் வச்சு சின்ன பசங்களுக்கு செய்து கொடுத்து விளையாடலாம். நாங்கள் 1941 அதை இராணுவத்தில் யூஸ் பண்ணாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரேடியோ. மார்கோனின்றவர் ஜெபம் பண்ணும்போது அவங்க அப்பா கேட்டார், மேலே இதெல்லாம் தலை தூக்கி ஜெபம் பண்ணுறீங்களா டாடி, எங்கே யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு. இல்லை ஆண்டவர் கேட்குறாருன்னு. அப்புறம் அதனுடைய அடிப்படையில் தான் அவர் வந்து ரேடியோ கண்டுபிடிச்சார். ரைட். கடைசியில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒயரோடு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் யூஸ் ஆகாதுன்னு. கடைசியில் தான் இந்த இப்போ தெரியல உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், WLL ஒயர்லெஸ் லூப், அதான் ஃபஸ்ட் டர்னிங் பாயிண்ட்டு. ஒயர்லன்னொடனே பட் எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் VGPன்னு ஒரு அப்போ தான் ஆரம்பித்தான். அவன் பழகாரம் இருக்கும் முன்னாள் எல்லாருக்கும் 100 ரூபாய்க்கு ஒரு வீடியோ கொடுத்தான். எல்லா குருவிக்காரங்களும் வச்சுட்டு போகிறாங்க, குறன்னு சத்தம். ஒரு ஆள் கேட்டேன், என்ன ஒரே சத்தம் கேட்டது, பாட்டு பாடலையான்னு கேட்டேன். தெரில ஐயா, பாருங்க. பார்த்தா அவன் ஃபைன் டியூனிங் பண்ணல. அப்போ ஆளுங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் தான், எல்லாம் வாங்கிடுவாங்க, ஆனால் ஃபைன் டியூன் பண்ண மாட்டான். சத்தம் கேட்குது பிரதர், நீங்கள் என்னமோ ஆண்டவர் பேசலான்றீங்க, எனக்கு ஒரே சத்தம் கேட்குது, ஃபைன் டியூனிங் ஒன்று வேணும், ஒரு ஆமின்னு சொல்லுங்கள். ரைட். ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தது பாருங்கள், கம்ப்யூட்டர் செய்தாங்க பெரிய லெவலில். அது பெரிய இது மிஷின் இருந்தது. இப்போ சொன்னாங்க ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே முடியாதுன்ட்டானுங்க. நான் டிஎம்எஸில் ஒர்க் பண்ணுவது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏஜியில் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க. நமக்கு தான் உடம்பு மாறிடுவேன். குருன்னு போய் பார்த்தேன், என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்னா ஒரு அமெரிக்கன் வந்திருக்கான், அவன் சொல்லியிருக்கான், இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க, 2100 பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, இது எல்லாருக்கும் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பீஸ்ட்டுன்னு அனுப்புகிறேன்ட்டு. அவன் எல்லாம் வந்துட்டாங்க தெருவுக்கு. நீ வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ஊழியக்காரனாக இருக்கும்போது உன்னை எல்லாம் டிஸ்கரேஜ் தான் பண்ணுவான். ஒரு ஆமன் சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் கோசியாக போய்டுவேன்னு நினைக்காதுங்க, லன்னடம் சொல்லி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு. சாத்தான் அவ்வளோ ஈஸியாக விடமாட்டான், அவங்கள வந்து விடமாட்டான். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இது உங்களுக்கு பயமுறுத்தலை, என்கரேஜ் பண்ணுறேன். இப்போது நீங்கள் சில காரியங்கள் சொல்ல போகிறீங்களா, அது என் கூட வந்து கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுட்டே வாங்க. முதலாவது, God has kept you in a space. ஒரு இடத்திலே தேவன் உன்னை வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் இருந்தால்தான் நீ சுகிப்பாய். அப்போது ஒரு இடத்துல வைப்பார், அந்த இடத்துல நீ வந்து நல்லா ஷைன் பண்ண முடியும். ரைட். அதனால் இருக்க இடத்த விட்டு நான் வெளியே போக மாட்டேன், ஊழியம் செய்கிறதுக்குன்னு சொல்லாத, அது வேறு. அடுத்தது, யூ ஆர் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். ஆண்டவர் உன்னை நல்லா வச்சுருக்கிறாரு. ரைட். நீ கண்ணாடியை பார்க்காத, தோற்று போனவங்களுடைய கண்ணாடியை பார்க்காத, பின்னால் இருக்கிற கண்ணாடியை பார்க்காத, நேராக லைட் இருக்குது பார்த்து நேராக முன்னேறிப்போ. ரைட். இது வெரி இம்பார்ட்டண்ட். அவனுக்கு அந்த மாதிரி ஆட்டிடியூடு தான் அவன் ஏன் சொல்கிறான், வெட்டுக்கிளி மாதிரின்னு. ரைட். மூணாவது, உன் வாழ்க்கையிலே காலமும் நேரமும் இருக்கிறது, ஃபேவர் இருக்கிறது, அது வரும்பொழுது எல்லாம் ஒழுங்காக நடக்கும். ஒரு ஆமன் சொல்லணும் நீங்கள். ரைட். அடுத்தது பாருங்கள், உன் வாழ்வில் சில பேர் சந்திக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். அவளை சந்திக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் திருப்பம் வரும். அவர்கள் பேர் டெஸ்டினி ஹெல்பர்ஸ். அவளை விட்டினா அவ்வளோதான், நீ காலி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலி கிடையாது, பயந்துடாதீங்க. இந்த காலின்னா என்னன்னாக்கா, யூஆர் இன்னும் ஒரு குரூஷியல் திங்கை நீ மிஸ் பண்ணிடுற இல்லையா. ஏசு கிறிஸ்து ஒரு வெளியில் உட்காந்துருந்தார், அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம்ல, ஏய் ஜூஸ்க்கும் இருக்க சம்மந்தம் இல்லை, எழுந்து போயா என்கிட்ட பேசான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. பட் அவன் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டே தான். அப்போ அவன் வாழ்க்கையில் இன்றைக்கி கூட பாருங்கள், சில பேர் வந்திருக்காங்க, ஏற்கனவே வந்தவங்க அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ சொல்லி வந்திருக்கிறாங்க. ரைட். சரி. அடுத்தது பாருங்கள், நீ உன்னால் தேவனால் முன் குறிக்கப்பட்டவன், ப்ரீ டெஸ்டைன்னு சொல்லியிருக்கு. பவுல் சொல்கிறாரு, நீ ஏற்கனவே உலகத்துக்கு வர்றது முன்னாலே உன்னை வந்து ஆண்டவர் முன் குறிச்சிட்டாரு. தாவீது சொல்கிறாரு, ஆடு மேய்ச்சிட்ருக்கான், ஏய் இவங்க அண்ணன் வந்து நல்லா ஹீரோ மாதிரி இருக்கான்டா, அவனை பண்ணிடலான்னு நினைக்கிறாரு சாமுவேல். இல்லை ஒரு ஆள் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிருக்கான், வரட்டும்னு சொன்னேன் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வாழ்க்கையிலே சிலர்கிட்ட போட்டு சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாது. ஆண்டவர் உன்னை உயர்த்தும் பொழுது உன் மேலே அநேக குறைகள் இருக்கும். அதை பெருசாக்குற ஆளை பற்றி நீ ஒன்றும் கண்டுக்காத. உன்னை உயர்த்தும் போது அவங்களாம் உன்னை தேடி வருவார்கள். ஆமென் சொல்லுங்கள். அப்போது ஆண்டவர் உன்னை வணைந்து கொண்டு இருக்கிறார். உனக்கும் தேவனுக்கும் ஒன்றுமே என்றுமே நடுவாமல் வரவாமல் காத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா. நான் ஒன்று சொன்னல, அதான் உங்களுக்கு செய்தி, எழுந்து போங்கன்னு சொல்ல.
நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன். என்னென்ன காரியங்களை நம்ம சொன்னோமோ அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோம். சரி, அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியம். உன் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு ஒன்று நான் ஆதி நிலைக்கு போயிடுறேன்னு சொல்லாத. இல்லையா? எபேசு சபைக்கு சொல்கிறாரு, எந்த நிலையிலிருந்து விழுந்தேன்னு பாரியான்றாரு. கோடாரி விழுந்துச்சுன்னா எந்த இடத்துல கோடாரி விழுந்தது பாடுறான்றாரு. இல்லையா? அப்போ அது ரொம்ப முக்கியமான காரியம். இவங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா இவங்க எழுத்துக்கு போகிறான்றாங்க. எழுத்துன்றது அடிமைப்படுத்தணும் இல்லையா? அங்கேருந்து ஒன்று விடிச்சு கொண்டாந்துருக்காரு ஆண்டவர். அப்போது இஃப் யூ ஆர் நீ வந்து திரும்பி அந்த இடத்துக்கு போகிறான்னா தட் மீன்ஸ் தட் யூ ஆர் அக்செப்டிங் அ ஃபெயிலியர். அதான் நான் தோற்று போயிட்டேன்னு ஒத்துக்கிறேன். சாத்தானுக்கு சந்தோஷம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், உன்னுடைய இன்னர் மேன் இருக்கான் ஸ்ட்ரென்த்து. அந்த இன்னர் மேன் ஸ்ட்ரென்த்தை நீ வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற. உன்னை வச்சு பெரிய காரியங்கள் செய்யணும். என்னை வச்சு என்ன செய்யணும்னு நினைக்காத. உன்னை வச்சு தான் எல்லாம் செய்ய போகிறாரு ஆண்டவர். எல்லாம் யாரெல்லாம்னுங்க, கிதியான் போய் பயந்து உட்காந்துருந்தான். இவன் ஆடு மேய்ச்சிருந்தான். மோசே யோசேப்பு குழியில் கிடந்தான். அவனை வச்சு தான் நான் பெரிய காரியம் செய்தாங்க. அப்போ உனக்கும் அதே தானே. அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்கள், நீண்ட நாட்கள் போய் பின்மாற்றத்தில் இருந்தால் டிஸ்யூஸ் அஸ்ட்ரபின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸு. அது மாதிரி ஆகிடும் உனக்கு வாழ்க்கையில். இல்லையா? கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டெய்லி காஞ்சிபுரம் போயிட்டு வரேன்னா எனக்கு நிறையா 1500 கொடுப்பாங்க. டெய்லி நான் காஞ்சிபுரம் போயிட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா உன் டெம்பரரி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து காஞ்சிபுரம்னு மாற்றிடுவாங்க. இவளுக்கு நாககமைக்கு என்னையா பிரச்சனை? 10 வருஷம் போய் உட்காந்துட்டா. அதான் அந்த காரியங்களாம் கற்றுக்குன்னு அங்கே இருக்க சபை கிடையாது, அங்கே ஒரு ஐக்கியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கணவன் போனால் பையன் போயிட்டான். ஒரு நாள் கேள்விப்பட்டான் இந்த இடத்துல வந்து அப்பா வந்துருச்சுன்னு. அப்போது டேர்னிங் பேக்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் அக்செப்டிங் யுவர் ஃபெயிலியர்ஸ். ரெண்டாவது வந்து உன் வாழ்க்கையில் யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் யுவர் செல்ஃப். மூன்றாவது, நீ வந்து நீண்ட நாட்டில் இருந்தால் உன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை நீ மாற்றிக்கிறன்னு அர்த்தம். அடுத்தது, உன் வாழ்க்கையிலே மலை போன்ற காரியங்களை ஆண்டவர் பனி போல மலை செய்வார். ரைட்? சில பேருக்கெல்லாம் மலை போன்ற காரியம் பிரதர் அப்படி சொல்லி ஒப்பாரி வைக்காத. பைபிள் என்ன சொல்லியிருக்கேன்? மலை போன்ற காரியங்கள் தான், அதுக்கிட்ட பேசுன்றாரு. ஜோம் பண்ணு என்ன சொல்கிறேன் இல்லை ஓ அப்படின்னு சொன்னீங்கன்னா போயிடும். இயேசு கிறிஸ்து வந்து பாருங்கள் அந்த வார்த்தை போட்டிருக்காரு, எங்கெல்லாம் பிசாசுக்கெல்லாம் அதட்டினார்னு போட்டிருக்கு. என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆமான்னு சொல்லுங்க. சரி, உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். அதுதான், என்கிட்ட வேறு எதுவும் இல்லை. நான் எழுந்து என் தகப்பன்ட்ட போவேன்னு நினைக்கணும். பேக் சைடு ஆகிட்டால உனக்கு அடுத்த தாட் என்ன வரணும்? நான் வந்து எழுந்து என் தகப்பன்ட்ட போகணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? அப்போது உன் வாழ்க்கை எப்போ நீ எழுந்து தகப்பன்ட்ட போவேன்னா உன் கால்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது உன்னுடைய கல்லறைக்கிட்டே நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறாய். வாழ்கிற வாழ்க்கை கணக்கு கொடுக்கணும் இல்லையா? ஆண்டவர் உன்னை ஆசை வச்சிருக்கிறது அவருக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுக்காக ஆசை வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் அவன் வாங்கி ஜோபில் விட்டுக்கின்னு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லாது. தட்ஸ் நாட் ரைட். அடுத்தது, எனக்கு 65 வயசு ஆகட்டும் பிரதர், அப்புறம் ஊழியத்தில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவேன். எப்பா நீ அங்கேயே வெளியே ஊழியத்தில் ஏறு என்ன வேணாம், ஏன்னா எனக்கு தெரியும் 65 காலில் எங்கே கொடுக்குன்னு ஓட போகிறேன். ரைட்? அடுத்தது பாருங்க, உன் வாழ்க்கையிலே யூ ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் ப்ரையாரிட்டிஸ். உன் வாழ்க்கையில் எது முக்கியமோ அதுக்கு டைம் கொடு. அதுக்குன்னு வேலையை விட்டு வந்து நிற்க சொல்லி பைபிள் எங்கேயுமே சொல்லலை இல்லையா? சரி, இப்போ தான் நம்ம செய்திக்கு போக போகிறோம். இவ்வளோ நேரம் சொன்னது என்ன பிரதர்ன்னு கேட்காதீங்க. செய்திக்குள்ளே போய் நல்லா கவனிங்க. சாத்தான் என்ன பண்ணுவான்னு சொன்னீங்கன்னா, ஒரு காரியமே நம்பிக்கையெல்லாம் இழந்து போகிற ஸ்டேஜில் வந்தோடனே கப்புன்னு தொண்டையை பிடிப்பான். யோசேப்பு அவன் நினச்சான் அவன் பெரிய ஆளாக போகிறான். அது வரைக்கும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு நினச்சான். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அண்ணனெல்லாம் மேட்டு இருந்தான். திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சி குழியில் போட்டாங்க. தெய்வாதீனமாக இஸ்மவேலர் அங்கேருந்து வராங்க. தெய்வாதீனமாக குவாரான்னு போட்டிருக்கு பைபிளில். அநேக இடங்கள் குவாரான்னு போட்டிருக்கு இல்லையா? ரூத்து தெய்வாதீனமாக போவாஸோடைய நிலத்திலே போய் பொறுக்கு நாள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இஸ்ரேல் அங்கே வராங்க. அவங்கள எடுத்துன்னு போயிட்டு எகிப்தில் வித்துடுறான். அப்புறம் போய் அந்த லேடி வீட்டில் இருந்தான், எகிப்து போர்த்திப்பார் வீட்டில். அங்கேருந்து சிறையில் போட்டாங்க. 13 வருஷம் போயிடுச்சு. நம்பிக்கை போய்டுங்க. வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 17லேருந்து 30 வயசு தான் இம்பார்ட்டண்ட்டு. யூத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு மெச்சூரிட்டி ஆனோடனே 30. அதனால தான் ஜீசஸ் 30லேருந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். சில பேர் அது ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீசஸ் 30 வயசு தானே சொன்னார், இன்னும் 5 வருஷம் இருக்குது, அதுக்கப்புறம் நான் வரேன் மினிஸ்டரில் சேர்ந்துடுறேன்றார். இல்லை, அப்படி இருந்துதா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணால், இவன் ஒரு பக்கத்தில் இருந்த ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு ஒரு ரெவலேஷன் கொடுக்குறான். ஒரு கனவு கண்டேனோன்னு ஒரு ரெவலேஷன் கொடுக்குறான். அந்த ரெவலேஷனு அப்படியே நடந்துருது. அப்போ எழுந்து போகும்போது சொல்கிறான், நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ராஜா கிட்டே இருப்பீங்க, அங்கே இருக்கிற வேலையில் நீங்கள் ராஜா கிட்டே சொல்லுங்கள். சொல்லியிருந்தா செய்திருப்பார். ஆமாம், ஏன்னா இவன் வந்து பானபாத்திரன்காரனா தண்ணி அடிக்கிற விஷயம் இல்லையா?
நல்லா கிக்கே இருக்கும்போது சொல்லியிருந்தானோ இது சே எவ்வளோ தானே அவனை எட்டும்போது ரதத்தில் விட்டுவாடான்னு இருப்பான் அப்பா கிட்ட. ஆனால் அவனை விடுவிக்கிறதை சொல்லுகிறதை மறந்து விட்டான். மறக்காமல் சொல்லி இருந்தால் மீண்டுமாக யோசேப்பு ஆடு மேய்க்க செய்திருப்பான். அவன் மறந்தபடினாலே பிரதானியாக மாறினான். ஆமென் சொல்லி. ஆனால் அப்போது அந்த 11 வருஷம் இருக்கும்போது வந்தது. 13 வருஷம் ஆன உடனே என்ன ஆகுது, இது அவனுக்கு கை கொடுத்து. இந்த 2 வருஷம் அவன் என்னங்க நினச்சிருப்பான். லாஸ்ட் ட்ரம்ப் கார்டு நாங்கள் கார்ட்ஸ் விளையாடும்போது ஒரு இருக்கும், அதெல்லாம் இப்போ சொல்ல விரும்பலை. அப்புறம் எது இல்லாத விளையாடினான் இந்த ஆள் அப்படின்னு, ரைட். எந்த டாபிக் கேட்டாலும் தண்ணி அடிச்சான்றான் எழுது. அப்போ ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஜேக்குனா ட்ரம்ப் கார்டு போட்டான், அவன் இல்லை அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ என்ன நினச்சிருப்பான், என்ன இந்த ஆள் ஒரு கனவு கொடுத்தான், என்னையா 11 வருஷம் இருக்குது வீட்டில் கேட்டால் நம்ம என்ன பெரிய காரணம் நினைச்சோமா அப்படிட்டோமா கரெக்டாக சொன்னோம். கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன் இருக்குது, ப்ராஃபஸி இருக்குது, ஒன்றும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் சிறையில் இருந்தபோது அவனுடைய கால்களை சங்கிலி போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் ராஜா ஆள் அனுப்பி அவனை விடுவித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்கேருந்து அதோட யார் அன்றைக்கி காலையில் திறந்தானோ அவன் பெரிய அதிகாரியாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் நிமிஷத்துலேயே அவன் ஹி பிகம் த பாஸ் ஆஃப் த பிரிசன் செல் டாப் மேன் இல்லையா. அப்போது இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு காரியம், லாஸ்ட்டாக ஆண்டவர் இது செய்வார் நினச்சேங்க, ஜாலியாக கட்சியா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. என்கிட்ட ஒரு தம்பி வந்தார், இது சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி, ரியல் ஸ்டோரி. என்கிட்ட சொன்னார், எனக்கு 31 வயசு, என் பாஸுக்கு 38 வயசு. இனிமேல் அந்த ஆள் வாழ்ந்து என்றைக்கு ஆகி அது வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷனே வராது, அதனால் வேலையை விட்டு வேலை. நான் சொன்னேன், நான் ஜோமுன்னு சொன்னேன், இல்லை எனக்கு மனசில் நீங்கள் இருங்கன்னு சொன்னேன். விட்டுட்டு போனாங்க. 3 மாதத்தில் அவன் பாஸ் செத்துட்டாங்க. சார் அண்ணே காப்பாற்றுங்க, ஏன் நான் என்ன சொல் இல்லை நீங்கள் சொன்னீங்க அங்கே இருந்தானே இன்றைக்கி நான் தாங்க எம்டி. நான் சொன்னேன், இல்லை சுய புத்தியின் மேல் சாயாத ஆண்டவர் இடத்துல இறையாக வச்சுருக்காரு, உனக்கு என்ன குறைச்சல் இருக்குது, மனைவி பிள்ளைங்க ஐக்கியம் இருக்குது, மீட்டிங் வந்துருக்கிறேன். என்றைக்கு ஆண்டவர் ஒன்று வைக்கிறாரோ அந்த இடத்துல இரு, ஏற்ற காலத்தில் உயர்த்தத்தக்கதாக பலத்தை சொல்லி அடங்கிடு, அவர் உன்னை ஆஸ்வதிப்பார். ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் விடுவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவனை மோசையை போய் கூப்பிட சொல்கிறாரு. ரைட். பா நீ முச்செடியிலலாம் நீ இது பண்ணியிருக்க பாரு, இந்த மாதிரிலாம் அற்புதம்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன், எனக்கு பேச தெரியாது சார்ன்றான். ரைட். நிறைய பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் எதாவது சொல்லுங்களேன், அவங்க பேச தெரியாதுமாங்க. ரைட். என் கோத்திரம் சின்னது, இவ்வளோ நாள் எங்கடா பெரிய கோத்திரம்னு சொன்னேன் நீ, இல்லை அது ஒரு மாதிரி சொல்லிட்டேன், இப்போ ஆக்சுவலாக நான் சின்ன கோத்திரம் தான். இது சொல்லி இவ்வளோ பண்ணுறாள். ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு, இல்லை நீ போ, நான் உங்க கூட இருப்பேன், இல்லை அவனை போய் பாருங்கள். அவன் போயிட்டு நேராக போய் அவன் பார்வன்கிட்ட நின்ன உடனே எபிரேயரின் தேவன் என்னை சந்தித்தார்னு சொன்னான். எபிரேயரின் தேவன் என்னை சந்தித்தாரா, யாரா இந்த எபிரேயரின் தேவன் கேட்டான். எப்படி இருந்திருக்கோம் பாருங்களேன். சொல்கிறேன், இதாங்க சீஃப் மினிஸ்டர் லெட்டருங்க, யார் அவங்க சீஃப் மினிஸ்டர் நான் நினைப்பேன், கப்புன்னு ஆகிடும். என்ன சொல்கிறான், என்னடான்னு, நீ போய் ஆண்டான், என்னை யார் கூட்டுவா, அந்த ஆளை கூட்டுவான்னு. அப்போது சில வேளையில் நீ நம்பி இருக்கிற ஒரு காரியம் டிபெண்ட்டாக இருக்க காரியம், இந்த வே அவுட்டுன்ற காரியம் க்ளோஸ் ஆகிடும் டோரு. ரைட். ஒரு வேளை இந்த ஸ்டேஜில் நீங்கள் அநேகர் இருக்கலாம், பட் இதெல்லாம் கற்றுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சமாரியா என்ற ஊரில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு, பயங்கரமான பஞ்சம். அந்த மாதிரி பஞ்சமே வந்ததில்லை. அப்போது ராஜா அவங்களுடைய பிரதானிகிட்ட பேச உடனே, இந்த பஞ்சம் வர பிஸ்னஸ்ஸு இந்த காரியங்கள் எல்லாமே பண்ணுறதெல்லாம் எலியாவும் அவனுடைய சகாக்கள் தான் ஏன் பண்ணுமா. அப்போ ஒருத்தன் சொல்லிட்டான், எலியாவுடைய ஊழியக்காரன் இங்கே இருக்கிறான், அவனும் இதே மாதிரி ஆள் தான், பஞ்சம் வர வைக்கிறாள், அந்த புஷ்ணம் ஆடான்ட்டான். எல்லாம் பிடிச்சிட்டு வரான், நிற்கிறான் ராஜா முன்னால். சொல்கிறான், பயங்கரமாகிடுச்சு, பண்ணு என்ன பண்ணுறதுன்னு. அப்போது அவன் ஆண்டவர் கேட்குறான், சார் இது மாதிரி சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, நாளைக்கு நேரத்தில் வாசலில் வார்கோதுமை இந்த காஸ்ட்டு, புறாக்குகள் போடுற பயிர் இந்த காஸ்ட்டுக்கு அவ்வளோ சீப்பாகிடும்னு. பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறான், ரைட், ராஜா பிரதானி, அவன் மேலே இவன் சாஞ்சி நிற்கிறான். இந்த சாஞ்சி நிற்கிற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாஞ்சா சாயிற பக்கம் இல்லை, கொஞ்சம் டேஞ்சரான இருப்பான். அவன் சொல்லிட்டான் போலுக்குது, சார் வாரத்தில் பணிகளின் திறந்தாலும் இது நடக்காது.
நான் போனேங்க, இன்றைக்கி கொஞ்சம் மெசேஜாக நல்லா இருந்தது. நான் இன்னும் ஹோப்பே இல்லை நினச்சேன். லெனடம் சொல்கிறது பார்த்தா எனக்கு ஹோப் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். இந்த ஆள் வந்து சின்ன வயசுலேருந்து அப்படி தான் பேசிட்டு இருப்பான், ரைட்? அதை நம்பி நீ என்ன இது ஜீசஸ் சொன்னேன், என்ன எல்சா அப்படி சொல்லிட்டானே, ஹவு டு பர்ஃபார்ம் திஸ், நாளைக்கு என் பேர் அசிங்கமானு சொல்லலை. தீர்க்கதரிசனம் போய் இது எப்படியா நடக்கும்னு நினைக்கல. அவன் போய் படுத்து தூக்கிட்டான் தீர்க்கதரிசி. நமக்கு என்ன என் ஆண்டவர் சொல்லிட்டு போடும். அடுத்த நிமிஷம் ஆண்டவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இடத்துல இராணுவத்தில் சத்தம் கேட்குறது, இவன் போய் குஷ்டரோகியை ரீல் பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் நடந்துச்சு. மக்கள் இப்போ ஓடி வந்து பிரதானி மேலே மிதிச்சிட்டான். அது ஏற்கனவே சொல்லிட்டான் தீர்க்கதரிசி, எல்லாத்தையும் நீ பாப்படா, நீ சாப்பிட மாட்டேன். ரொம்ப ஆண்டவர்கிட்ட சில பேர் ரெபல் பண்ணுவாங்கல்ல, அவனுக்கு வேலையே தான். ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார், அவரால் முடியாத பார்த்தார். எதுக்கு இந்த அற்புதங்கள்லாம் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஜீசஸ் காலத்தோட முடிஞ்சிருச்சு பதர், ரைட்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காரியம். இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க, ரைட்? யவீரு அவன் மகாசிக்காருக்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன உடனே ஜீசஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த வாசை பார்த்தீங்கன்னா விவஸ்தையே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணு 12 வயசு பொண்ணு செத்துட்டு இருக்கிறாயா, ஒருத்தருக்கு 12 வருஷம் அவளுக்கு உதிரப்போக்கு போகுதுயா. அது வந்து நாளைக்கு சாக போகுது இல்லை, ஏன்னா 6 மாதம் கழிச்சு வரும்போது தான் அதே ப்ராப்ளம் தான் வந்திருப்பா. அதை விட்டுட்டுருக்கலாம், விட்டுட்டு இவளோட கூட போயிருக்கலாம். இவர் அந்த குழந்தை செத்து போச்சு. அப்போ வந்து வீட்டில் சொல்கிறாங்க, வீட்டில் வந்து வச்சு நியூஸு சொல்லிடுவாங்கள்ல, ஒன்றும் பயந்துருவாங்க. நானும் இருந்தால் ஓடிப்பேன், எதுக்குது இல்லை இவன் நின்றுருக்கான். ஆண்டு சொல்கிறாரு, பயப்படத்தை ஒன்றும் இல்லை, நான் வரேன் கூட. அந்த இடத்துல போகிற அவளை உயிரோடு எழுப்பினான். ஹோப் அகெயின்ஸ்ட் ஹோப். எப்படியா செத்து போன குழந்தை உயிரோடு இருப்பா, அது நம்ம பிரச்சனை இல்லை. இதில் ரொம்ப முக்கியமான காரணம், இயேசு அந்த இடத்துல போன உடனே அழுவணும்னா வெளியே அமிச்சார். யுவர் மிராக்கிள் ஆல்சோ டிபெண்ட் அப்பான் த பர்சன் ஹூ இஸ் வித் யூ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தீங்கன்னாலும் வந்து நெகட்டிவ் ஆளாக இருந்தால் உனக்கு ஒரு ஆசை தோணும். ஏன்னா 2 பேரும் ஒரே, ரொம்ப முக்கியம், ரைட்? இது ரொம்ப முக்கியமான காரியம். சரி, இப்போ சில காரியம் சொல்லி முடிக்க போகிறோம், நல்லா கவனிச்சுட்டு. நம்ம என்ன செய்ய வேண்டும்னு சொல்கிறேன். இட் இஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, ஆண்டவர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நம்ப வேண்டும், ரைட்? தேவனின் வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அதைக்கு நான் தயாராகி வாழ வேண்டும். அப்போ என்னங்க செய்ய விரும்புகிறாரு? சில வாக்குத்தத்தங்கள் வருது, தாமதிக்குது, என்ன பண்ணுறது? பரவாயில்ல, சோர்ந்து போயிடாத. கடைசி வரை என்னென்ன காரியங்களே நான் சொன்னனோ அதில் எல்லாத்துலேயும் ஆண்டவர் தான் வெற்றி பெற்றார். ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது இதெல்லாம் உனக்கு தோல்வி மாதிரி இருக்கும், ஆண்டவர் அதை வெற்றியாக மாற்றுவார். ஆண்டவர்கிட்ட போய் நான் தர்க்கம் பண்ணக்கூடாது. நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு, ஆண்டவருக்கு கண் இல்லை, மூக்கு இல்லை. உதமாக சொன்னாங்க, பயங்கர ஜெபம் பர்தர், ஆண்டவர் சிங்காசனம் அப்படி உட்காந்தார், அவர் கரையத்தையே அசைச்சிட்டேன் நாங்கள். அப்படிங்களா சிஸ்டர், எப்படி இந்த அவர் கரான்னு கேட்டேன். இல்லை, அவர் பேசிக்கு சொன்னேன், தர்க்கம் பண்ணாத. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உனக்கு முன்பாக சென்றால் நீ திசை கெட்டு போவதில்லை. தடைகளை நீக்கிறவர் உனக்கு முன்பாக கடந்து செல்வார், உன் ராஜாவுக்கு முன்பாக கடந்து செல்வார். ஒரு ஆமென் சொல்லுங்கள் இல்லையா? அடுத்தது, உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை வணைந்து கொண்டு இருக்கிறார். இப்படி அவர் வணைந்து கொண்டு இருக்கும் பொழுது பாதியில் நீ வெளியே போயிட்டா உனக்கு தான் நஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை, ரைட்? அதுக்கப்புறம் கூப்பிட்டா என்னை வணைவாரா அவர், நான் பார்க்கணும், கேட்கணும், ரைட்? எரேமியா சொல்கிறாரு, இந்த இஸ்ரேல் புத்துக்கெலாம் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? எரேமியா பார்த்துட்டே இந்த ஆள் ஒன்று வணையிறான், கெட்டு போயிடுச்சு. நான் சொல்கிறேன், அதை திருத்தமாய் வணையிறான்னா அவன் வேண்டான்றான். நீ வந்து ஆண்டவர் கோயவன் நினைக்கணும், நீ களிமண் நினைக்கணும். மீண்டுமாய் குழு ஆண்டவர் ஒன்று திருத்தமாக வரைந்து அவருடைய கருத்தில் உள்ள கனமுள்ள பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னவா இருந்தாலும் once you come to accept the Lord Jesus Christ, be in the center of God's will, right? ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், சந்தேகம் என்பது ஒரு மனநிலை, அது வெளிச்சமான சூழ்நிலையில் இருளை கொண்டு வரும். புரியுதா? எல்லாம் பிரைட்டாக இருக்கும்போது சுவிட்ச் அணைச்ச மாதிரி சந்தேகப்படக்கூடாது இல்லையா? எடுத்தவொடனே செய்கிறதுக்கு விட்டுரு நீ. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரேயர் இஸ் நாட் அ ஸ்டெப்னி. அந்த காலத்துலலாம் ஒரு ஸ்கூட்டர் இருந்தது இல்லை, அதெல்லாம் சீக்கிரம் பஞ்சர் ஆகிடும். அதனால் எப்பொழுதுமே பின்னால் ஒரு டயர் வச்சுருப்போம், அது பேர் ஸ்டெப்னி. அந்த ஸ்டெப்னியாக ப்ரேயரை நடத்தக்கூடாது.
கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு, இன்றைக்கி போய் ஜெபம் பண்ணி கேட்டுக்கலாம், என்ன சொல்கிறார் சொல்லுங்கள் சொல்லுங்கள். இல்லை, ப்ரேயரு உன்னுடைய ஸ்டியரிங் வீலாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையிலே உன்னுடைய ரேடியோவை சில டைமில் ஃபைன் டியூன் பண்ணும். சும்மா சொல்லாத, சும்மா 5 நிமிஷம் போய் பார்த்துட்டு, இல்லைன்னா அப்புறம் ஆடியோ வாய்ஸாக கேட்கணும், ஆடியோ கேட்க விடு. மிச்ச காரியங்களுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற, இதுக்கு என்ன சார்? ஸ்ட்ரெஸ் கம்ஸ் ஃப்ரம் டூயிங் ஆல் யுவர் டைம், பட் பீஸ் கம்ஸ் ஃப்ரம் புட்டிங் ஆல் இன் காட்ஸ் ஹேண்ட். எல்லாத்தையும் நீ ஆண்டவர் கையில் கொடுத்தா எல்லா காரியம் நல்லா நடக்கும். ரைட்? இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அப்போது இன்றைக்கி என்ன நம்மளுக்கு திருப்பி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த காரியம் ஒரே ஒரு காரியம்தான். அதாவது ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நெக்கு டு நெக்கு வருது, ஆனால் ஜவு மாதிரி இழுக்குது அப்படின்னு சொன்னால் சோர்ந்து போயிடாத. எழுத்துக்கு போகிறேன் நான் அதை எடுத்த உடனே, தட்ஸ் நாட் த வே. வெயிட் பண்ணு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கொடுத்து நினைத்துக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏற்றவை. ரைட்? என் வாயிலிருந்து புறப்பட சும்மா போயிடாதியா, இட் கம் பேக். ரைட்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட கூட பேசியிருக்கிறார்? இது ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிக்கிறான்னு எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். என்னால் முடியாதுன்னு நினைக்காதே, தேவன் ஒன்று வைத்து பெரிய காரியம் செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நான் சொல்லுகிறது என்னோடு கூட அறிக்கையாய் சொல்லுங்கள், தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். நான் உறுதியாய் அறிக்கையிடுவது யாதெனில், நான் இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், நான் தேவனுடைய சகல சம்பத்துக்கும் வாரிசு. என் வாழ்க்கையிலே தேவன் நிர்ணயித்து உள்ளதுதான் நடக்கும். இயேசு எனக்குள் ஜீவிக்கிறபடினால் கிறிஸ்துவுக்குள் தினமும் வெற்றி சிறப்பேன். இனி பின்னோக்கி அல்ல, முன்னோக்கி செல்வேன். எனக்கு தேவதூதர்களுடைய பாதுகாப்பு உண்டு. நான் காலத்துக்கு முன் மறிக்க மாட்டேன். சாத்தான் என்னை இனி பயப்படுத்த முடியாது. என் ஆத்மா வாழ்வதைப் போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பேன். இயேசுவே என் அடைக்கலம். எனவே இயற்கை சீற்றங்கள் என்னை சேதப்படுத்தாது. சாத்தான் என்னை தொட்டால் தேவனுடைய கண்மணியை தொட்ட விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியிருக்கும். உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நான் முதிர் வயது வரை சுகமுடன் வாழ்ந்து தேவ கிருபைகளை அநேகருக்கு அறிவிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் தான் முடியும். என் ஓட்டம் ஜெயத்துடன் தான் முடியும். நான் நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வேன். சபையார் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுவோம். அன்பினேசி வந்து நல்ல மாணவர்களுக்காக நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்துகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நல்லவராக இருந்ததுக்காக நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அன்பு பிள்ளைகளோடு பேசி அவர்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, எப்பொழுதும் இந்த பிள்ளைகளுடைய சார்பிலே தேவ மனுஷனாகிய நான் அவளுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா விதமான சத்துருவினை கிரியிலும் எல்லா ஜபத்தை தடை பண்ணுகிறாவளும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து சபித்து கட்டுகிறேன். எப்பொழுதும் உடைய அக்கினி இறங்கி வரட்டும். அன்றைய திரளான மக்களை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் சுவாமி. அவர்கள் எங்கிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சுவாமி, எப்பொழுது வல்லமை அவள் மேல் இறங்கி வருவதாக, அக்கினி இறங்கி வருவதாக. ஓரி கல்மாந்திர வீரினா இயேசுவன் நாமத்தினாலே எல்லா சாபங்களையும் முறிக்கிற நேசுவன் நாமத்திலே, எல்லா சூனியங்களையும் முறிக்கிற நேசுவன் நாமத்திலே, எல்லா அந்தகார சக்திகளையும் முறிக்கிற நேசுவன் நாமத்திலே எப்பொழுது ஆண்டவரே ஜெயம் எடுக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் எந்த இடத்துல தனியாக உட்கார்ந்து வீட்டிலே உட்கார்ந்து ஆண்டவரே எங்கு மட்டுமல்ல எங்கு இருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் அவள் மேல் ஆண்டவரே என் வசனத்தை அனுப்பி குணமாக்க வேண்டி சொன்னீரே. இப்பொழுது வல்லமை அவள் மேல் இறங்கி வருவதாக. குடும்பத்துடைய அங்கத்துடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்கு கிடைக்கப்பட்ட வாக்கு தத்தங்களுக்கு கடைசி நிமிடத்தை வரை எனக்கு சாத்தான் போடுறான்னு சொன்னீங்களே, அந்த கடைசி நிமிடத்தில் நான் வெற்றி பெற எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிப்போம். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவரே, சில காரியங்களை விசுவாசமாக இந்த பிள்ளைகள் அறிவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் திருப்பங்களை கொண்டு வரப்போகிறது. whenever you declare anything, God will write these things in his book of remembrance. பவுல் சொல்லுகிறான், விசுவாசத்தை அறிக்கையிடுவதிலே நீங்கள் ஸ்டெடியாக இருக்கன்னு சொல்கிறான். தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். In the name of Jesus Christ of Nazareth, bless everybody Lord. அதற்கு ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே.